Eighth question. The marks obtained by 50 students in mathematics are given below. Make a frequency distribution table taking a class size of 10 marks. நம்ம class size 10 marks கொடுத்துட்டாங்க. Draw a histogram and a frequency polygon. இப்ப நமக்கு டேபிள் மாதிரி கொடுக்காம ஒரு ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா அசெம்பிள் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் a frequency distribution. So அது பண்றதுக்கு நம்ம கிளாஸ் சைஸ் எவ்வளவு கிளாஸ் இன்டர்வல்ஸ்லாம் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம் இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்? மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா சாரி மேக்ஸிமம் மார்க் ஒரு மார்க் தான் மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமம் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா இதுல பாருங்க 1 to 100 கொடுத்துருப்பாங்க. ஸோ 80 80ன்றது இங்க மேக்ஸிமமா இருக்கு. இதை தவிர்த்து 90 எங்கேயாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா 90 எதுவுமே இல்ல. 89 இருக்கு. அத தவிர்த்து 80ல வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. சோ 89 வில் பி யுவர் மேக்ஸிமம் மார்க். இப்ப குடுத்திருக்கிறதுல மேக்ஸிமம் மார்க் 89. நெக்ஸ்ட் மினிமம் மார்க். மினிமம் மார்க்ஸ். இதுல பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்ல யாராவது மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். டபுள் டிஜிட்லாம் விட்டுறலாம். சிங்கிள் டிஜிட்ல. இங்க 0, 8ன்னு ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கு. ரைட்? திஸ் இஸ் சிங்கிள் டிஜிட். மத்தது எல்லாமே பார்த்தா டபுள் டிஜிட்ல தான் இருக்கு. சோ திஸ் வில் பி த மினிமம் மார்க். அப்ப மினிமம் மார்க் அப்படின்றது 8 மார்க்ஸ் இஸ் மினிமம் மார்க். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் இஸ் மேக்ஸிமம் மார்க் மைனஸ் மினிமம் மார்க். தட் இஸ் 89 மைனஸ் 8. தட் வில் பி ஈக்குவல் டு 81. அப்போ ரேஞ்ச் பார்த்தோம்னா 81. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கிளாஸ் சைஸ் 10ல இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. கிளாஸ் சைஸ். கிளாஸ் சைஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ பாசிபிள் இன்டர்வல்ஸ் இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு நம்ம எவ்வளவு போடலாம்? மினிமம் எவ்வளவு போடலாம்? மேக்ஸிமம் எவ்வளவு போடலாம்? அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 7 போடலாமா 8 போடலாமா எவ்வளவு சீரியல் நம்பர் போடுறதுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்வல்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is range by class size. இது நமக்கு ஒரு ரா டேட்டா தான். எவ்வளவு இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. தட் இஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 81 by class size is 10 that is equal to 8.1. ஸோ அப்ராக்சிமேட்டா 8ல இருந்து 9 கிளாஸஸ் போடலாம். 8.1 நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணலாம் 8க்கு ரவுண்ட் பண்ணலாம். அதாவது 8 மினிமம் மேக்ஸிமம் 9 வரைக்கும் போடலாம். தட் இஸ் அ நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் வரைய போறோம். சரியா? ஃப்ரீக்வன்சி டேபிள். இப்போ அந்த டேபிளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஓகேவா? நெக்ஸ்ட் டேலி மார்க். அப்புறம் ஃப்ரீக்வன்சி. ஓகே. இப்போ கிளாஸ் இன்டர்வல் பார்த்தோம்னா நமக்கு மினிமம் என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்போ கிளாஸ் இன்டர்வல் பாத்தீங்கன்னா நம்ம 0 to 10 ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம். 10 கிளாஸ் சைஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 10 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஓகேவா? திஸ் ஷுட் பி அ கண்டினியூவஸ். நம்ம 0ல இருந்து 10 போட்டுட்டு நெக்ஸ்ட் 11 to 20 அப்படிலாம் போடக்கூடாது. சரியா? 0 to 10 அப்புறமா என்ன போடலாம்? 10 to 20. ரைட்? நெக்ஸ்ட் 20 to 30. இப்படின்னா என்ன அர்த்தம்? 0ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை பேர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுதான் இதோட எய்ம். ஓகே. நெக்ஸ்ட் 20 to 30 போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா 30 to 40 கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலா இருக்கணும்.
நெக்ஸ்ட் 50 to 6 சாரி 40 to முடிஞ்சதுன்னா 40 ல இருந்து போடணும் ரைட். 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. இப்போ நமக்கு ஹையஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 89. அப்போ 80 to 90யும் நமக்கு அங்க மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் பி 80 to 90. 80 to 90. இப்போ நம்ம இதுல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம கவுண்ட் பண்ணணும். டேலி மார்க் போடணும். சரியா? இப்போ 0 to 10ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல ஒருத்தங்க தான் மார்க் வாங்கியிருக்காங்க. சோ 08 இது ஒரே ஒருத்தங்க தான் நமக்கு மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. 0 to 10 வந்து டேலி மார்க் இது ஒன்னே ஒன் தான் வரும். ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்சோ 1. நெக்ஸ்ட் 10 to 20ல எத்தனை பேர் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 10 to 20. இதுல உங்களுக்கு டவுட் வரலாம். 10 மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா எதுல சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மினிமம்ல இருக்கிறதா நம்ம சேர்த்துவோம். 10 மார்க் வாங்கியிருந்தோம்னா 0 to 10ல சேர்க்க மாட்டோம். 10ல இருந்து 20 இதுல தான் நம்ம சேர்த்துவோம். இப்போ 10 to 20ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ இது இல்ல இங்க எல்லாமே 50ஸ்ல இருக்கு. 10 to 20 20க்கு கீழ இருக்கணும். ஓகே. 10 to 20ல பாத்தீங்கன்னா இங்க 18 இருக்கு. ரைட்? அது 20க்கு கீழ இருக்கு. அப்போ 10 to 20ல ஒருத்தங்க ஒரு ஒரு டேலி மார்க் இருக்கு. அப்போ இதுவும் இங்க 1 தான். நெக்ஸ்ட் 20 to 30ல 20ல இருந்து 30ல எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 20 அபவ். சோ 20யும் கவுண்ட் பண்ணணும். 20யும் 20 அபவ் 1 இங்க 2 இருக்கு. அப்புறம் 20 அபவ். ரைட்? 22, 20, 28. அப்ப எத்தனை 3 பேர் வாங்கியிருக்காங்க. சோ அதுதான் நம்ம டேலி மார்க் என்ன போடணும்? 3 போடணும். 1, 2, 3. சோ திஸ் இஸ் 3. கிளியரா? நெக்ஸ்ட் 30ல இருந்து 40 வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்றோம். 30ல இருந்து 40 வரைக்கும். சோ 33 30 வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் கவுண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? 1 1 2 3 4 இதை அடிச்சோம்னா நமக்கு எல்லாமே பண்ணிருக்கோமா அப்படின்னு வந்திருக்கும். 5 6 7 வேற ஏதாவது விட்டுருக்கோமா? செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 நம்ம எவ்வளவு கவுண்ட் பண்ணோம்? 7. சோ அது எப்படி போடுறோம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 டோட்டலா என்ன வரும்? 7. இதுல நீங்க கிளியரா என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லோவர் லிமிட்ல தான் கிளாஸ் இன்டர்வல் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நமக்கு 50 மார்க்ஸ் இருந்ததுன்னா நமக்கு டவுட் வரலாம். எதுல இன்க்ளூட் பண்ணணும்? 40 to 50ல இன்க்ளூட் பண்ணணுமா? இல்லைன்னா 50 to 60ல இன்க்ளூட் பண்ணணுமா? 50 மார்க்ஸ் இருக்குன்னா எதுக்கு லோவர் லிமிட்டோ பாருங்க. 50 to 60ல தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சரியா? இதுவே 40 மார்க்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 30 to 40ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 40 மார்க்ஸ் இருந்ததுன்னா எதுக்கு லோவர் லிமிட் 40ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இங்கதான் இன்க்ளூட் பண்ணணும். கிளியரா?
சோ இது 1, 2 மாறுனா கூட உங்களுக்கு ஆன்ஸர் பெருசா சேஞ்ச் ஆகாது. நமக்கு ஆனா இந்த சீரிஸ்ல, இந்த கன்டினியூவஸ் சீரிஸ்ல நம்ம பார்த்தோம்னா 50-60னா எதுக்கு 50 லோவர் லிமிட் இருக்கோ அதுல இன்க்ளூட் பண்ணணும். ஹையர் லிமிட், அப்பர் லிமிட்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? 30-40 7 பார்த்துட்டோம். இப்போ 40-50 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 40ல இருந்து 50 வரைக்கும் அப்படின்னா என்ன மீனிங்? 40 ஆரம்பிக்குது. 40யும் இன்க்ளூடட் இதுல. இப்போ 40ல இருந்து 50 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 52, 44 இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 2மே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒண்ணா கவுண்ட் பண்ணக்கூடாது. தனித்தனி தான். சரியா? 9, 10, 11 பாருங்க 40. 40 இதுல தான் இன்க்ளூட் பண்ணோம். 12 சரியா? இது 30. கிளியர்? 40ன்றது வந்து 30-40ல இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. 40யும் வந்து இந்த லோவர் லிமிட்ல இன்க்ளூடட். சரியா? இப்ப எவ்வளவு கவுண்ட் பண்ணோம்? 13 கவுண்ட் பண்ணோம். So 13 நம்ம என்ன போடணும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இங்க 13. ஓகேவா? இப்போ 50ல இருந்து 60 வரைக்கும் எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். 50ல இருந்து 60னா என்ன அர்த்தம்? 50யும் சேர்த்தி. ஓகேவா? 1, 2, 3, 4 பாருங்க இதெல்லாம் 60க்கு மேல. 4, 5, 6, 7, 50யும் சேர்த்தி. சரியா? 8, 9, 10, 11, 12, 13. சோ 50-60யும் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 13 வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. சோ இங்கேயும் 13. அடுத்ததா 60-70. 60-70 எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? சோ 1, 2 ரெண்டுமே சேமா இருக்குன்னு 1 கவுண்ட் பண்ணிடக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓகே 9 தான் இருக்கு. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So this is 9. இது 60-70 is 9. Next 70-80 எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 70-80 எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. இங்க 1 இங்க 2. 70-80ல 2 தான் இருக்கு. So 70-80 is 1, 2 and this is 2. நெக்ஸ்ட் 80-90 மார்க் 8ல இருந்து 90 எவ்வளவு மார்க்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. நமக்கு 89 மட்டும் தான் இருக்கு. So this is 1. So this is the frequency table. நான் என்ன அர்த்தம்? 0ல இருந்து 10 வரைக்கும் ஒருத்தர் தான் மார்க் எடுத்திருக்காங்க. 10ல இருந்து 20 ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. அதுவே நம்ம 40ல இருந்து 50 பார்த்தோம்னா 13 பேர் அந்த மார்க்க எடுத்திருக்காங்க. அது 41 இருக்கலாம், 47 இருக்கலாம், 48 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்ப நம்ம முக்கியமா என்ன பண்ணணும்? நம்ம போட்டது கரெக்ட்டான்றதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எத்தன மார்க்ஸ் பாருங்க. எத்தன ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க? 50 ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரணும்? 50 ஸ்டூடண்ட்ஸ் ஆட் பண்ணா 50 ஸ்டூடண்ட்ஸ் வரணும். வரலன்னா நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீனிங். கிளியரா? இப்ப நான் ஆட் பண்றேன். So 5, 12, 12 plus 3 is 15, 18, 20, 29, 30. 3 ரிமைண்டர் 0 ரிமைண்டர் 3 5 50 ஸ்டூடண்ட்ஸ் வந்தாச்சா? அப்ப நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ திஸ் இஸ் வாட் ஃப்ரீக்வன்சி டேபிள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இது ஃப்ரீக்வன்சி டேபிள் முடிச்சிட்டோம். அடுத்ததா டிரா எ ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன். நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஹிஸ்டோகிராம் வரையணும். ஹிஸ்டோகிராம் வரையறதுக்கு நம்ம கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். சோ கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டு கிளாஸ் இன்டர்வெல்லாம் மார்க் பண்ணிட்டு
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிட்டு நம்ம ஹிஸ்டோகிராம் வரையணும். into 19 ஒன்னே ஒண்ணு ஆகுது இல்லையா? ஸோ ஹிஸ்டோகிராம் எடுத்துட்டோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம மார்க் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சிக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 13, 9, 9 இருக்கு. நம்ம ஒன்னாவே எடுத்துக்கலாம். ஒரு ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா 13 தான் ஹையஸ்ட். அதனால நம்ம ஒன்னாவே எடுத்துக்கலாம். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல கிளாஸ் இன்டர்வல் எடுத்துக்க போறோம். இப்ப நான் பண்ணும்போது ஒரு சின்ன ஐடியா தான். இப்ப 13 வரைக்கும் மார்க் பண்றோம்னா நம்ம 13 வரைக்கும் இங்க விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அப்போ நம்ம இங்க எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நமக்கு ஆரிஜின் மார்க் பண்ணினோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். This is y axis. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஆக்சஸ் மார்க் பண்றேன். Okay. So this is x axis. This is y axis. இது x dash சொல்லுவோம். இது y dash சொல்லுவோம். சரியா? This is origin O. or 0,0. இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் தான் அது கண்டினியூஸா இருக்கும் 0 to 10 அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் கிளாஸ் இன்டர்வல். இங்க என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் இன்டர்வல் நமக்கு 0ல இருந்தே ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இங்க 10 and this is 20, this is 30. continuous class interval. ஓகேவா? 40, 50, 60, 70, 80, இங்க நம்ம 90 வரைக்கும் தான் நமக்கு இருக்கு. 90 to 100 யாருமே கிடையாது. 100 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேவா? நவ் ஸ்கேல். ஸ்கேல் பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க. இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க this to this இங்க ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, that is 1 centimeter. 1 centimeter equal to 10 marks. 0 to 10ல என்னது கண்டினியூஸ் கிளாஸ் தானே, அதனால 10 marks. y axisல பார்த்தோம்னா 1 centimeter equal to நம்ம என்னது ஒரு ஸ்டூடெண்டா தான் பிரிச்சிருக்கோம். so 1 student. இப்போ நமக்கு மார்க் பண்ண வேண்டியதுதான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் 0 to 10ல நமக்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்க. 0 to 10ன்றதுனால இப்படியே போட்டுடலாம். இப்போ 50ல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடணும். இந்த ஆரிஜின்ல இருந்து இங்க வந்து ஜிக்ஸாக் போடணும். ஏன் அப்படின்னா 50ல இருந்து ஆரம்பிக்குது, 0ல இருந்து ஆரம்பிக்கல அப்படின்றதுனால நம்ம ஜிக்ஸாக் போடணும். இப்போ 0 to 10ல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம பாக்குறோம்.
எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி 1. 0 to 10 1, 10 to 20 1. அப்போ நம்ம அத மார்க் பண்ணணும். இது ஹிஸ்டோகிராம் இஸ் அ கன்டினியூவஸ் கிராஃப். அப்போ 1ன்னா அப்படியே 1ன்னு மார்க் பண்ணக்கூடாது. பாருங்க 0 to 10ல. அதாவது இங்க 0ல இருந்து 10 வரைக்கும். 0ல இருந்து 10 வரைக்கும் 1 அப்படின்னு மார்க் பண்ணணும். அதே மாரி 10 to 20ல 10ல இருந்து 20 வரைக்கும் அதுவும் 1 தான். நெக்ஸ்ட் 20 to 30ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 3 பீப்பிள். 3 அப்புறம் 7. சோ 20 to 30ல பாருங்க 3 ஸ்டூடண்ட். இங்க ஒரு மார்க், இங்க ஒரு மார்க். சரியா? அப்புறமா 30 to 40ல எவ்வளவு பேர் பார்த்தோம்? 7. அப்போ இங்க ஒரு மார்க், இங்க ஒரு மார்க். இது கன்டினியூஸ் கிளாஸ் நம்ம ரெக்டாங்கிள் மாரி போடுறதுனால கன்டினியூஸா மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 40 to 50. 40 to 50ல எத்தனை பேர் பாருங்க? 13. அப்புறம் 50 to 60லயும் 13. இப்போ 40 to 50. 40ல இருந்து 50 வரைக்கும் பாத்தீங்கன்னா 13. அதே மாரி இங்கேயும் மார்க் பண்ணணும். 40ல இருந்து 50 வரைக்கும் மார்க் பண்ணணும். அதே மாரி 50 to 60யும் பாத்தீங்கன்னா 13. அப்போ 50லயும் 13, 60லயும் 13. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 60க்கு நேரா வந்து 13 மார்க் பண்ணிருக்கேன். அடுத்ததா 60 to 70. 60 to 70 எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 9. 9 to 1. இப்போ 60ல இருந்து பாருங்க 60க்கு நேரா நம்ம 9 மார்க் பண்ணோம். 60 to 70ல 9. 70 to 80. 70 to 80ல பாத்தீங்கன்னா 2 பீப்பிள். அப்போ இங்க 2, இங்கேயும் 2. 80 to 90ல பாத்தீங்கன்னா 1. சோ இங்க நம்ம மார்க் பண்ணிடணும். சோ திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம். இப்போ நம்மளுடைய வேலை எல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்றது? ஜாயின் பண்றது தான். சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க ஜாயின் பண்றேன். சோ 2 ஒண்ணா இருக்கிறதுனால இப்படி ஜாயின் பண்ணலாம். எந்த இந்த இதுல ஒண்ணா இருக்கோ அத நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு தான் கன்டினியூஸா நம்ம மார்க் பண்றது. நீங்க முதல்ல ஆ வெர்டிகலா கோடு கிழிச்சுட்டு கூட ஹரிசாண்டலா கோடு கிழிக்கலாம். கிளியரா? இப்போ வெர்டிகலா நம்ம கிளாஸ் இன்டர்வல் நம்ம கோடு கிழிக்க போறோம். பாருங்க 0 to 10 அப்படின்றதுனால கரெக்ட்டா இங்க 0ல மார்க் பண்ணணும். சரியா? அப்புறம் 10ல மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 10 to 20ல பார்த்தோம்னா இங்கேயும் 1 தான். இங்க மார்க் பண்ணணும். 20 to 30ல எத்தனை பேரு? 3 பேர். அப்போ 3 இங்க மார்க் பண்றோம். அடுத்ததா 30 to 40ல 7 பீப்பிள். சோ இங்க அப்படியே லெங்தன் பண்ணிட்டு மார்க் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 40 to 50ல 13 பீப்பிள். அப்போ இங்க ஒரு மார்க். பாருங்க இங்க மார்க் பண்ணணும். 40 to 50. அப்புறமா 50 to 60லயும் எத்தனை பேரு? 60 பீப்பிள். அப்போ நம்ம இங்க மார்க் பண்றோம். 13 பீப்பிள். நெக்ஸ்ட் 9 பீப்பிள் 60 to 70ல 70 to 80ல 2 பேரு 80 to 90ல ஒருத்தங்க தான். முடிஞ்சுதா? திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம். சோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இது என்னதுன்னா ஹிஸ்டோகிராம். சோ இது 1, இதுவும் ஒருத்தங்க, இது 3, this is 7, this is 13, this is also 13, இது 9, இது 2, இங்க என்ன பார்த்தோம்னா 1. சோ திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம். இப்போ ஹிஸ்டோகிராம் முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் கேட்டிருக்காங்க. சோ ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிட் பாயிண்ட் எடுக்கணும். சரியா? மிட் பாயிண்ட். எதுக்கு மிட் பாயிண்ட்னா கிளாஸ் இன்டர்வலுக்கு மிட் பாயிண்ட். இப்போ கிளாஸ் இன்டர்வலுக்கு மிட் பாயிண்ட் பாருங்க. நான் இங்க போடுறேன். 0க்கும் 10க்கும் மிட் பாயிண்ட் என்ன வரும்? 5.
உண்மைதானே? 0 plus 10 divided by 2. That is 10 by 2 is 5. அப்புறம் 10க்கும் 20க்கும் மிட் பாயிண்ட் என்னது? 10 plus 20 divided by 2. 10 plus 20 is 30. 30 by 2 is 15. அப்போ 10க்கும் 20க்கும் 15. 20க்கும் 30க்கும் 25. இங்க 35. இங்க என்ன வரும்? 45. This is 55, 65, 75, 85. So, இங்க என்னது பாத்தீங்கன்னா, we have to note down the midpoint. தனியா டேபிளும் போட்டுக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மிட் பாயிண்ட் எழுதிட்டு, கோஆர்டினேட்ஸ் சரியா? ஃப்ரீக்வன்சி பாலிகன் மார்க் பண்றதுக்கு கோஆர்டினேட்ஸ் தட் இஸ் 5,1, 15,1 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும். எழுதலைனாலும் நம்ம போட்டுற முடியும். ஸோ 5,1 இது ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னது? 15,1. 5ன்றது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல. 1ன்றது என்னது? ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? அடுத்தது 15 முடிச்ச உடனே என்னது? 25,3. பாத்தீங்கன்னா 25,3. அடுத்தது 35,7. 35,7. அடுத்தது என்னன்னு பாருங்க. 45ல 30. 45, 30. அதே மாதிரி 55லயும் 30. 65ல 9. 75ல 2. 85ல 1. சரியா? இது ஃப்ரீக்வன்சி பாலிகனோட கோஆர்டினேட்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பாயிண்ட மார்க் பண்றது தான் நமக்கு வேலை. ஜஸ்ட் சிம்பிள் நம்ம என்ன பண்றோம்? மிட் பாயிண்ட். ஓகேவா? பாருங்க. 5,1 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இதுக்கு மிட் பாயிண்ட் 0க்கும் 10க்கும் இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க இதோட 1. சோ திஸ் இஸ் யுவர் மிட் பாயிண்ட். நம்ம அப்படியே ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் மார்க் பண்றது ரொம்ப ஈஸி. அப்போ இங்கேயும் என்ன வரும்? மிட் பாயிண்ட்ல தான் வரும். இங்க தான் 15, ஏற்கனவே நம்ம 3 மார்க் பண்ணிட்டோம். அதனால நமக்கு ஈஸி. 25ல 3. பாருங்க இங்க 20 இருக்கு, 30 இருக்கு. இங்க 25ல 3. அப்படியே நம்ம இந்த மிட் பாயிண்ட மார்க் பண்ண வேண்டியதுதான். கிளியரா? அடுத்தது 7. இது 35ல 7. அப்போ இங்க கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணணும். எங்கேயாவது மார்க் பண்ணிடக்கூடாது. சரியா? பாருங்க இந்த லைன் இருக்குன்னா நடுவுல இருக்கிறது தான் மிட் பாயிண்ட். அப்புறம் இங்க இருக்கிற மிட் பாயிண்ட். இங்க இருக்கிற மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இங்க. 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 ஓகேவா? இப்போ ரூலர் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். கையில ஜாயின் பண்ணக்கூடாது. ரூலர் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். தனியா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா, நம்ம இந்த மிட் பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ஹிஸ்டோகிராம் கேட்டாங்கன்னா, நம்ம இப்படி தான் வரையணும். சோ நான் இத ஜாயின் பண்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மேல. இது நம்ப மைனஸ்ல மார்க் போகாது. அதனால நம்ம இது இங்கேயே இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதர்வைஸ் இங்க. கிளியரா? மைனஸ்ல நமக்கு மார்க்ஸ் போகாது. சோ அதுல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இல்ல ஒய் ஆக்சிஸ்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
அப்படியே மார்க் பண்ணா ஓகே. அப்படியே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ டச் பண்ற மாரி மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஹிஸ்டோகிராம். ஃப்ரீக்வென்சி பாலிகன். ஹிஸ்டோகிராம் வரைஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரீக்வென்சி பாலிகன்ன நம்ம வரைஞ்சுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா பாருங்க 80 டூ 90ல ஏற்கனவே நம்ம இங்க ஒண்ணு மார்க் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் 90 டூ 100ல 90 டூ 100ல நமக்கு தெரியாது குடுக்கல. அதனால நம்ம கன்டினியூஷன்க்காக இதோட மிட் பாயிண்ட் 90 டூ 100 மிட் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 95 நமக்கு அங்க மார்க் குடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 பேர் அங்க வாங்கியிருக்காங்க. அப்படின்ட்டு நம்போ இது பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சரியா? நம்மளுடைய அசம்ப்ஷன் தான். குடுக்கலைன்னா நம்மளுடைய அசம்ப்ஷன் தான். பாருங்க 90 டூ 100 அதாவது இங்க நான் 85 வரைக்கும் போட்டேன். 95க்கு குடுக்கல. ரைட்? 95க்கு குடுக்கல. அப்போ 0 பேர் தான் 95 வாங்கியிருக்காங்க. நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ அதனால நான் என்ன பண்றேன், இங்க இது 95ல இப்படி மார்க் பண்றேன். ஸோ நேரா போட்டோம்னா 2 மார்க் 80 டூ 90லயே 2 மார்க் வாங்குன மாதிரி இருக்கும். அப்படி போடாம நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறமா போகாது. ஏன்னா நம்ம நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் இதுல கிடையாது. அப்போ நம்ம இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது 0 டூ 0 அதாவது 0 மார்க் யாருமே வாங்கல அப்படின்னும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். என்னது 0 மார்க்ஸ் 0 ஸ்டூடண்ட்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? நோ பெர்சன் காட் த 0 மார்க்ஸ். அதனால இப்படியும் நம்ம ஆரிஜின் கூடயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கடைசியில உங்களுக்கு சின்ன கன்ஃப்யூஷன் வந்தா, இத நமக்கு அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? சோ இது நம்ம அஸ்யூம் பண்ணி தான் நம்ம போடணும். 95ல 0 பீப்பிள். அதுமாரி 95ல யாரும் அந்த மார்க் வாங்கல. அதே மாதிரி 0 மார்க்ஸ் யாருமே வாங்கல. 0 நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸும் 0 மார்க்ஸும் யாரும் வாங்கல. சோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வென்சி பாலிகன். இதுல முக்கியமா ஸ்கேல் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போடணும். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன, ஒய் ஆக்சிஸ்ல என்னன்றத எழுதணும். அப்புறமா ஃப்ரீக்வென்சி பாலிகன் கேட்டாங்கன்னா மிட் பாயிண்ட். ஃப்ரீக்வென்சி பாலிகன் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் வச்சு எழுதிடலாம். ஹிஸ்டோகிராமும் சேர்ந்து கேட்டாங்கன்னா, ஹிஸ்டோகிராம் போட்டுட்டோம்னா, அதுல இருக்க மிட் பாயிண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அதுல அப்புறம் இதுல இம்பார்ட்டன்ட் நெறைய புக்ல இல்ல கைட்ல வந்து வேற மாதிரி குடுத்திருப்பாங்க. சோ கிளாஸ் இன்டர்வல் நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, இது மட்டும். இப்ப நமக்கு 20 அப்படின்னு ஒரு மார்க் குடுத்திருந்தாங்கன்னா, நமக்கு 2 இடத்துல டவுட் வரும். 10 டூ 20ல போடுறதா? 20 டூ 30ல போடுறதான்னு. சோ நமக்கு டவுட்டே வேணாம். இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க தான் போடணும். சோ 20ன்ற மார்க் எங்க வரும்? முடியிற இடத்துல வராது, ஆரம்பிக்கிற இடத்துல. 20ல இருந்து 30 வரைக்கும். கிளியரா? சோ இத நம்ம பார்த்தோம்.